ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு டேஸ்டியான தவா ஃப்ரை பன்னீர் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இப்போ வந்து நம்ம அடுப்பில் கடாயை காய வச்சுருக்கோம். கடாய் காஞ்சோடனே அதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கோம். ஏன்னா வந்து இந்த வெட்டி வச்சுருக்கிற பன்னீரை வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து 100 கிராம் பன்னீர். அதை எடுத்து க்யூப்காக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை எடுத்து இந்த ஆயிலில் போட்டுக்குவோம். ஆயில் ஹீட் ஆகிட்டு இப்போ வந்து லைட்டாக மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். எதுவுமே நம்ம எந்த இதுவுமே மசாலா சேர்க்காமல் முதல்ல வந்து லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ மற்ற எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு பன்னீர் இப்போ வந்து அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு அடுத்தடுத்து என்ன வதக்கலான்னு பார்க்கலாம். இப்போ பன்னீரை வந்து பொரிச்சு எடுத்த அதே அடாயில் அந்த ஆயிலே மிச்சம் இருக்கும்ல, அதிலே வந்து லைட்டாக ஹீட் பண்ணி அதில் வந்து நான் சின்ன பல்லாரினால ஒரு 10 பல்லாரி எடுத்துருக்கிறேன். ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன், குட்டி தக்காளின்னு. நீங்கள் பெருசுன்னா அதுக்கு தக்கன உங்கள் வீட்டில் குவான்டிட்டிக்கு தக்கன நீங்கள் கூட கம்மியாக எடுத்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன். இது அவ்வளோத்தையும் ஒன்று வதக்கணும். வெங்காயம் இதெல்லாம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு, சால்ட்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிறேன். பிந்தி நம்ம தேவைப்பட்டால் பிந்தி நம்ம போட்டுக்கலாம். முதல்ல நம்ம கம்மியாக போட்டுக்கிடுவோம். வெங்காயம் வதங்குறதுக்கு வெங்காயம் தக்காளி சால்ட்டு போட்டால் நல்லா ஈஸியாக வதங்கிடும். அப்புறம் அதுக்கு வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரும்போதே அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 5 முந்திரி பருப்பு, கொஞ்சம் கரம் மசாலா வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்ந்து நான் அரைச்சி வச்சுருப்பேன். நீங்கள் இல்லைன்னா தனித்தனியாக கூட போட்டுக்கலாம். இது அவ்வளோத்தையும் மொத்தமாக சேர்த்து போட்டு இது கூட வதக்க வேண்டியது. முந்திரி பருப்பு போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து ஒரு கிரேவி திக்னஸ் கிடைக்கும். டேஸ்ட்டும் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வரும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். கசகசாவும் இதுக்கும் சேர்த்துனா நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆற வச்சு அரைக்கணும். இது கூட தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது வதங்கி வரும்போது கொஞ்சோண்டு பெப்பர் சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதையும் சேர்த்து வதக்கிட்டு பார்ப்போம். இப்போ இது வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரே ஒரு சின்ன டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் இது கூட சேர்த்துக்கிற வேண்டியதான். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கின பிந்தி நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் மறுபடி பாத்திரத்தை வச்சு அதில் கடாய் காஞ்சோடனே அதுக்கப்புறம் தேவையான ஆயிலை ஊற்றிக்கிட்டு ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து இப்போ அரைச்சோம்ல இந்த பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம், முந்திரி பருப்பு, கசகசா, பெருஞ்சீரகம், சோம்பு, ஜீரகம் அதெல்லாம் போட்டு மிளகுலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, பச்சை மிளகா அதெல்லாம், அந்த பேஸ்ட்டை வந்து இந்த ஆயிலில் கொட்ட வேண்டியதான். ஆயிலில் போட்டு அந்த மிக்ஸி அரைச்ச தண்ணியை கொஞ்சம் கலந்து ஊற்றிக்கிறோம். கொதிக்க விட்டுட்டு பார்ப்போம். இப்போ வந்து நல்லா தண்ணி கலந்து ஊற்றியாச்சு. அந்த அந்த இதில் அரைச்சோம்னா அந்த கழுவுன தண்ணியவே கொஞ்சம் கலந்து ஊற்றி நல்லா கொதி வர விட்டு அதுக்கப்புறம் பன்னீரை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அப்போவே தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக தான் சால்ட் போட்டோம். இப்போ கிரேவிக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கிற பன்னீர் அதை வந்து போடணும். லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பன்னீரை அதை வந்து உள்ளே போட்டு நல்லா
கலந்து விட்டுற வேண்டியதான். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா வதங்கி வருது. லாஸ்ட்டில் இறக்க போகிற ஸ்டேஜில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர். இது வந்து இந்த கொஞ்சம் இனிப்பு எல்லா டேஸ்ட்டும் கலந்து கொடுக்குறதுக்காக, இது ஹோட்டல் ஸ்டைல் பண்ணுறதுனால இப்படி லைட்டாக 1/4 டீஸ்பூன் தான், கொஞ்சோண்டு சுகர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் நல்லாயிருக்கும். சுகர் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் சுகர் சேர்த்தோன்னா இது வந்து கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தி இது வந்து வெந்தயக்கீரைன்னு சொல்லுவோம். இந்த கஸ்தூரி மேத்தியை வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலை போட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நெய் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியதான். லாஸ்ட்டாக நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பட்டர்லேயும் செய்யலாம். இன்னொரு நாள் நான் உங்களுக்கு பட்டரில் செஞ்சு காமிக்கிறேன், பட்டர் மசாலா. இது வந்து லாஸ்ட்டாக நெய் ஊற்றி அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், சுவையான பன்னீர் கிரேவி தவா ஃப்ரை ரெடி ஆகிட்டு. நீங்களும் வீட்டில் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சுவையான பன்னீர் கிரேவி தயாரிட்டு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பன்னீர் கிரேவி சூடான சப்பாத்தியோட ரெடி ஆகிட்டு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் எப்படி இருந்ததுன்னு டேஸ்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கெவின் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா பாருங்கள், சாஃப்டான சப்பாத்தி வித் சப்பாத்தியோட பன்னீர் கிரேவி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கெவின் விலாக்ஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.